All new Diwali collections. இங்க புதுசு எல்லாமே புதுசு. ஆனந்தம் சில்க்ஸ். வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ளும் வகையில் மின்வாரியம் எவ்வாறு செயல்பட வேண்டும் என அத்துறையின் அமைச்சர் செந்தில் பாலாஜி அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ராமச்சந்திரன் வழங்கிட கேட்கலாம். ராமச்சந்திரன் வணக்கம். திங்ஸ் ஆர் பேக் டு நார்மல் செந்தில் பாலாஜி போர்ட்டல்னு எடுத்துக்கலாமா? அமைச்சரான பிறகு தற்போது மீண்டும் இங்கே தலைமைச் செயலகத்தில் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். இதன் முக்கியத்துவம் என்ன? யார் யாரெல்லாம் இதில் பங்கெடுத்திருக்கிறார்கள்? விரிவான தகவல்கள். வணக்கம். தமிழக அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி தலைமையில் சென்னை அண்ணா சாலையில் இருக்கக்கூடிய தலைமை அலுவலகமான மின்வாரிய அலுவலகத்தில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. தமிழகத்தின் பிரதான வடகிழக்கு பருவமழை வரும் 17ஆம் தேதி துவங்கும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அந்த அறிவிப்பை தொடர்ந்து தற்பொழுது மின்வாரியம் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பது குறித்து தமிழக அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி தற்பொழுது அரசு உயரதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இந்த ஆலோசனை கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட அரசு உயரதிகாரிகள், மின்வாரியத்தை சேர்ந்த உயரதிகாரிகள் பங்கேற்றுள்ளார்கள். குறிப்பாக கடந்த மழையின் போது சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரை 31 இடங்களில் தண்ணீர் தாழ்வான பகுதிகளாக கண்டறியப்பட்டு தண்ணீர் தேங்கியது. இதனை அடுத்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மின்மாற்றிகள் உயரமான இடத்தில் வைக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டது. அதுபோன்ற அறிவுறுத்தல்களை தற்போது தமிழக அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி வழங்கி வருகிறார். அது மட்டுமல்லாமல் மின்னகத்திற்கு தமிழகம் முழுவதும் இருந்து வரக்கூடிய புகார்கள் எத்தனை, அதில் எத்தனை புகார்கள் சரி செய்யப்பட்டுள்ளது, எது போன்ற புகார்கள் எல்லாம் பெறப்படுகிறது என்பது குறித்தும் அவர் வருகின்ற இந்த வடகிழக்கு பருவ மீண்டும் அமைச்சரான பிறகு முதல் முறையாக மின்வாரிய தலைமை அலுவலகத்தில் வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்வது குறித்தான ஆலோசனை கூட்டத்தில் பங்கெடுத்திருக்கிறார் அமைச்சர் செந்தில் பாலாஜி. இது தொடர்பான விரிவான தகவல்களை செய்தியாளர் ராமச்சந்திரன் வழங்க நாம் கேட்டோம். All new Diwali collections. இங்க புதுசு எல்லாமே புதுசு. ஆனந்தம் சில்க்ஸ்.